நான் உங்கள் உதயவேல் பிரபாகரன். எவிடன்ஸ் ஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2017 அக்டோபர் மாதம் பல்லாமுழக்க மாத இதழில் எம்ஜிஆருக்கு அடுத்து ரஜினியா கமலா அப்படின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். அன்றைய சூழ்நிலையில் 2017 ரஜினியும் கமலஹாசனும் அரசியலுக்கு வருவது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது இந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். 2025 கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் 2026 தேர்தல் களத்தில் சந்திக்க போகிறார். அது சம்மந்தமாக பிறகு பார்க்கணும். 2017 என்ன செய்தி வெளியிட்டு இருந்தோம்னா, எம்ஜிஆர் போல நடிகர் என்பதனால கட்சி ஆரம்பித்த உடனே சில நடிகர்கள் முதல்வர் ஆயிடலான்ற கனவுல கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்றதை பற்றி பேசியிருந்தோம். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய உடனே முதல்வர் ஆயிடல. அவர் நடித்து கொண்டு இருக்கும்போது இந்திய தேசிய விடுதலை காங்கிரஸில் இருந்தார். பிறகு அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அண்ணாவின் தம்பியா பல ஆண்டுகள் அந்த கட்சிக்காக இருந்தார். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கருணாநிதியுடன் பயணித்தார். 1972 கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக பிரிஞ்சு அஇஅதிமுக என்ற கட்சியை தொடங்கினார். 1972 அஇஅதிமுக கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் 1977 தான் முதல்வர் ஆனார். 1977 முதல் அவர் இறக்கும் வரை சுமார் 11 ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த ஹீரோக்கள் பற்றி பார்ப்போம். முதல்ல சிவாஜி கணேசன். அவர் ஆரம்பித்த கட்சியோட பேர் தமிழக முன்னேற்ற முன்னணி. அதுக்கு அடுத்து டி ராஜேந்தர். அவர் ஆரம்பித்த கட்சியோட பெயர் அனைத்திந்திய லட்சிய திமுக. அதுக்கடுத்து சரத்குமார். அவர் ஆரம்பித்த கட்சியோட பேர் சமத்துவ மக்கள் கட்சி. பாக்யராஜ். அவர் ஆரம்பித்த கட்சியோட பேர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம். எம்ஜிஆருக்கு அடுத்து அதிகப்படியான வாக்குகள் வாங்கின ஒரே நடிகர்னு பார்த்தீங்கன்னா அது விஜயகாந்த் தான். அவர் 2005 தேமுதிகன்ற கட்சியை உருவாக்கினார். 2006 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தலில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 10.29% வாக்குகள் பெற்றார். 234 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் வின் பண்ணாங்க. அது எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் நின்ன விருத்தாச்சலம் தொகுதியில் 40.49% வாக்குகள் பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு 2011 அஇஅதிமுகவுடன் கூட்டணி வச்சு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அது மட்டும் இல்லாமல் அஇஅதிமுக ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருந்தார். 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டது. 2011 அஇஅதிமுக கூட்டணியில் இருந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர்களுக்கு தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினால பிரிஞ்சு 2016 தனித்து களம் கண்டார். 2016 தேர்தலில் மக்களண கூட்டணியில் முதல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அந்த மக்களண கூட்டணியால் தான் நின்ன தொகுதியிலேயே விஜயகாந்த் டெபாசிட் போகிற அளவுக்கு மக்கள் பலம் குன்றி தோல்வியுற்றார். 2017 கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டோம், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டோம் கமலஹாசன் தெரிவித்தார். வெற்றிடம் காலியா இருக்கிறதா சொல்லி ரஜினிகாந்த் அறிக்கை விட்டார். 2 நடிகர்களும் இவ்விருவரும் இறந்த பிறகு அரசியலுக்கு வருவதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கும் போது இந்த செய்தியை 2017 நம்ம வெளியிட்டு இருந்தோம். அதன் பிறகு கட்சியை கமலஹாசன் மட்டும் தொடங்கினார். 2018 மக்கள் நீதி என்ற கட்சியை தொடங்கினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி தானும் வேட்பாளராக களம் கண்டார். அந்த தேர்தலில் கமலஹாசன் நின்ன கோவை தெற்கு தொகுதியில் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற கமலஹாசன்
கையில் வச்சு இந்த டார்ச் லைட்டை தூக்கி உடைச்சி குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொன்னாரோ 2024 அவங்களுடைய தேர்தலில் கூட்டணி வச்சு மக்களவை தேர்தலுக்கு பிரச்சாரம் மட்டும் செய்தார். அதன் விளைவாக 2025 ராஜ்யசபை எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2017 என்ன செய்தி வெளியிட்டு இருந்தேன்னா, எம்ஜிஆருக்கு அடுத்து கட்சி தொடங்கும் நடிகர்கள் எம்ஜிஆர் மாதிரி முதல்வர் ஆக மாட்டாங்கன்னு டி ராஜேந்திரன் மாதிரியும் பாக்யராஜ் மாதிரியும் தான் அரசியல்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்தி வெளியிட்டோம். 2017 நம்ம என்ன செய்தி வெளியிட்டோமோ அதை 2025 கமலஹாசன் மக்களவை உறுப்பினரா ராஜ்யசபா எம்பியா பாராளுமன்றத்துக்கு சென்று அந்த செய்தியை உண்மையானார். எம்ஜிஆர் மாதிரி அவரால் முதல்வராக முடியாதுன்றத அவரே நிரூபிச்சிட்டாரு. இந்த செய்தி தான் 2017 நம்ம வெளியிட்டு இருந்தோம். எம்ஜிஆருக்கு அடுத்து அதிக ரசிகர்கள் கொண்ட நடிகர் என்றால் அது தமிழகத்தில் அது இளைய தளபதி விஜய் மட்டும்தான். கட்சி தொடங்கிய உடனே முதல்வர் ஆவாரா அப்படின்றது அனைவருடைய எதிர்பார்ப்பா உள்ளது. இந்நிலையில கட்சி தொடங்கிய உடனே மாற்று கட்சியிலிருந்து வரவங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து வருகிறார் விஜய். தாவேக தலைவர் விஜய் மீது மக்களுக்கு எதிர்மறையான எவ்விதமான கருத்துக்களும் இல்லை. இளைய தளபதி விஜய் மீது பொதுமக்களுக்கு எவ்விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத சூழ்நிலையில் மாற்று கட்சியில் இருந்து வரும் நபர்களால் விஜயின் புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்திவிடக்கூடாது என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது. திமுக கட்சியுடன் ஏற்பட்ட மோதலால் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்தார். பிறகு தாவேகாவில் இணைந்தார். ஆதவ் அர்ஜுனா யார் என்றால் எல்லாரும் லாட்ரி மார்ட்டின் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவர் லாட்ரி மார்ட்டினே கிடையாது, நில அபகரிப்பு மார்ட்டின். அவருடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனோட லட்சியம் என்னன்னா, திமுகவை யாரோட சேர்ந்தாவது அந்த கட்சியை அழிக்கணுன்றது தான் அவருடைய லட்சியம். ஆனால் விஜய் உங்களுடைய லட்சியம் அது கிடையாது. அவர் இந்த தேர்தலில் பிரகாசிக்கலனாலும் அவருடைய வேலையை பார்க்க போயிடுவார். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்ணன்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான மக்கள் செல்வாக்கு என்பது சிறிது கூட கிடையாது. விஜய் பேசும்போது அஇஅதிமுகலேருந்து வெளிவந்த செங்கோட்டையன் பற்றி பேசினார். செங்கோட்டையன் இருக்கிறது கட்சிக்கு பலன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாரு. மேலும் செங்கோட்டையன் போல பல பேர் கட்சியில் இணைய போவதா தெரிவிக்கிறாரு. செங்கோட்டையன் போல மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் தாவேகளை இணைய போகிறதா விஜய் சார் தெரிவிச்சிருக்காரு. வருபவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் மாற்று கட்சியிலேருந்து தாவேகளை இணையறவங்களுடைய பின்புலத்தை நல்லா ஆராய்ந்து அதன் பிறகு கட்சியில் சேர்த்தாருன்னா தாவேக கட்சிக்கு கூடுதல் பலமாக அமையன்றது மக்களின் கருத்தாக இருக்குது. எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி தொடங்கிய நடிகர்களுக்கும் விஜய் சார் தொடங்கிய தாவேக கட்சிக்கும் அதிகப்படியான வித்தியாசங்களும் மாற்றங்களும் உள்ளது. காரணம், மக்கள் கூட்டம். தாவேக கட்சிக்கு மக்கள் கூட்டம் அதிகப்படியாக உள்ளது. எம்ஜிஆரின் அரசியல் பிரச்சார கூட்டத்திற்கு வந்த மக்களைப் போல விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு அதிகப்படியான மக்கள் வருவதை பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு அடுத்து மக்கள் செல்வாக்கு அதிகம் பெற்ற நடிகர் என்பது விஜயின் கூட்டத்தை காணும்போது தெள்ள தெளிவாக தெரிகிறது. எம்ஜிஆருக்கு அடுத்து கட்சி தொடங்கிய நடிகர்களில் முதல்வராக போவது நடிகர் விஜய் என்பது அவருக்கு கூடும் மக்கள் செல்வாக்கை பார்த்தால் தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆனால் கட்சி தொடங்கிய உடனே முதல் தேர்தலிலே தனித்து நின்று போட்டியிட்டு முதல்வராகி முடியுமா என்பது கேள்விக்குறித்தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்ல கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் எம்ஜிஆருக்கு அடுத்து நடிகர்களில் முதல்வராக போவது விஜய் என்பது நிதர்சன உண்மை. சாத்தியமாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பல்லவ முழக்கம் மாத இதழ் ஆசிரியர் உங்கள் உதயவேல் பிரபாகரன். நன்றி.